ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் தான் வந்து எதிர்நீச்சல். இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமை மாதிரி இருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்ப வந்து எல்லாருமே அதை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய வந்து வந்தது. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு டிஆர்பி ரேட் வந்து வேகமாக வந்து ஏறி இப்போ 3வது நாள் இடத்துக்கு வந்து திடீர்னு வந்து வந்துருச்சு. இதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இவங்க 4 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோயினை வந்து உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த அண்ணியாக நடிக்கிறவங்க வந்து கனிகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எதிர்நீச்சல் சீரியல்லேருந்து அவங்க வந்து விலகியிருக்காங்க. இப்போ வந்து இதனால் விலகியிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு வந்து தெரியல. இப்போ சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு. அடிபட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இதனால தான் விலகியிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேரக்டர் வந்து இனிமேல் நடிப்பு இருக்குமா தெரியல, அதனால தான் வேண்டாம்னு சொல்லி விலகியிருக்காங்களா தெரில. இந்த சீரியல் வந்து ஓஹோன்னு வந்து காரணம் இவங்களும் உண்டு கொத்தி தான், அப்படி இவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு நடிப்பில் வந்து இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இவங்க ஏன் விலகியிருக்காங்க அப்படி தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாடுக்கு வந்து போயிட்டாங்க. என்ன காரணத்தான் விலகினாங்க தெரியல. இப்போ அவங்க வந்து வெளிநாடுக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்க வந்து என்ன காரணம் வெளிநாடு போயிருக்காங்களா அப்படி அதை பற்றி அவங்க எதுவுமே வந்து சொல்லலை. விலகியிருக்க தகவல் மட்டும்தான் வந்து தெரியுது, மற்றபடி எந்த தகவலும் தெரியல. இதனால் இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு ஏதாவது டிஆர்பி ரேட்டு கம்மியாகுமா அப்படின்னா வந்து அதை பற்றி எதுவும் தெரியல. ஏன்னா டிஆர்பி ரேட் வந்து திடீர்னு வந்து ஏறி இருக்குது. இப்போ ஏறிற சமயத்தில் யாராவது ஒருத்தர் விலகினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி பாதிக்க கூட வந்து பாதிக்கலாம். அதனால் பாதிக்குமா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சன் டிவியில் கயல் அப்படிங்கிற சீரியலில் வந்து ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து விலகியிருக்காரு. அவர் இதனால் அவருக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேலில் வந்து தென்னரசா நடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இனிமேல் வந்து நடிக்க போகிறாரு. எதனாலன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு பழக்கத்தில் அடிமையாயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகராறு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து காட்டவே இல்லை. அவர் இந்த சீரியலில் இருக்காரா இல்லையா அதை பற்றி எதுவுமே தெரியலையே அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்ட நேரத்தில் இப்போ அந்த சீரியல்லேருந்து அவர் விலகியிருக்கார் அப்படின்றது. அவருக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்னரசா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சக்திவேல் அப்படிங்கிறதுல வில்லன் கேரக்டர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தை வந்து பாடலை வந்து சியாம் அப்படின்னு வந்து ஒரு பாடகர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பன்முக திறமை உடவன் நிறைய சீரியலில் வந்து தென்றல், அப்புறம் வந்து சக்திவேல், இன்னும் நிறைய தொடரில் வந்து விஜய் டிவியில் சன் டிவிலாம் நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கயல் தொழிலையும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதனால் 2 பேர் விலகி இருக்காங்க தெரில. இப்போ கயல் சீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 எபிசோட கடந்து வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ வந்து 2 சீரியலும் விலகியிருக்காங்க. இதுக்கப்புறம் டிஆர்பி ரேட் என்னமா 2மே வந்து பார்த்தீங்கன்னா 5க்குள்ளே சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே 5க்குள்ளே நம்பருக்குள்ளே வர வந்து சீரியல் ஆகும். அந்த 2 சீரியலுமே இதனால் டிஆர்பி பாதிக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி.